சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. பாக்கியம் வந்து பிச்சு உதறிட்டாங்க. சாம்பார்லாம் வந்து சவுந்தரபாண்டி மேலெல்லாம் ஊற்றி கலாட்டம் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கா சொல்லுங்கள், என்ன பிரச்சனை நடந்திருக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பாக்கியம் வந்து சூடாமணிக்கிட்ட நானே சொல்கிறேன், என்னோட வலி வேதனை என்னென்னு சொன்னாதான் புரியுன்னு சொன்னேன். நடந்த உண்மையை எல்லாத்தையும் வந்து ஏ டு இசட் சொல்லிடுறாங்க. நம்ம சூடாமணி சொல்லி முடிச்சோன்னே இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கானா, இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான் சவுந்தரபாண்டி. இதில் ஒவ்வொரு வாட்டி வந்து உங்கள் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி பேசியிருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் 2-3 வாட்டி வந்து பெரிய பொருள் எடுத்துகிட்டு சவுந்தரபாண்டியனை வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்தேனே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதான் காரணம். கடைசியில் பரணியும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் தான் வந்து காப்பாற்றிட்டாங்க. எங்கள் அம்மாவே என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, இந்த விஷயத்த வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அதுக்காக தான் நான் சொல்லாமல் இத்தனை நாளாக வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் அவனை நான் பத்திரமா வந்து அமுச்சு வைக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம், நீ என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது, நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன், நீ வாழ வேண்டிய பையன், நான் அவனை பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லி நீளமான பொருளை வந்து எடுத்துக்கிறாங்க. ரொம்ப பாக்கியம் அந்த இடத்துல செம மாசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சீன்லாம் என்ன பண்ணுற, அந்த பொருளை என் பையனை கொடுத்து அனுப்பிச்சு வைக்க எனக்கு தெரியாதா? என் பையன் என்கிட்ட அந்த விஷயத்தை மட்டும் செய்கிறான்னு சொன்னால் போதும், நான் கண்ணை சிமிட்டுறதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்துடுவான். ஆனால் அவனோட எதிர்காலம் ஆகிறது என்ன ஆகிறது? அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பழியை வந்து சுமந்துட்டு வந்திருக்கேனே, அதை எல்லாத்தையும் வந்து வெளியில் வந்து சொல்ல வேணாமா? நான் நல்லவன் உன் புருஷன் என் மேலே பழி மட்டுமா போட்டான், அவ பேர் சுமத்தி என்னை அசிங்கப்படுத்தி என் குடும்பத்தையே கார்னர் பண்ணி வச்சுருக்கான். அது எல்லாத்தையும் வந்து நம்ம நிரூபித்து காட்டணும்னா உன் புருஷனை நான் வந்து உள்ளே வைக்கணும். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஊர்க்காரங்கள்ட்ட சத்தமாக வந்து சொல்லணும்னா அது சவுந்தரபாண்டி தான் சொல்லணும். அது வரைக்குமாவது அவன் பத்திரமா வந்து இருக்கணும். அதனால தான் அவனை விட்டு வச்சுருக்கேன். இல்லாட்டி நான்லாம் அப்படிலாம் செய்யவே மாட்டேங்கிற மாதிரி அதிரடிய மாதம் வந்து பேசுகிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, இருந்தாலும் நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த மாதிரி விஷயத்த வந்து அவன்கிட்ட கேட்பனா இல்லையான்னு தெரில, உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாலும் சொல்லுவேன். என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் சகிச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. அவனுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய பூசை வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு எதுவும் சொல்லக்கூடாது. சவுந்தரபாண்டிக்கு உண்மையில அத்தை இங்கே வீட்டில் இருக்கிறதுன்னு தெரியாது. இந்த விஷயம் உனக்கு தெரியுங்கிற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. சத்தியம் பண்ண. சரிம்மா சத்தியம் பண்ணுறேன். ஆனால் சவுந்தரபாண்டியனாலாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு முடியை விரித்து போட்டுக்கிட்டு மாசா கெத்தாக வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி. டைனிங் டேபிள் உட்காந்து கேஷுவலாக சாப்பிடும்போது என்ன சமையல்லாம் வந்து செமையாக வந்து சமைச்சிருக்கா, இதெல்லாம் சரியில்லையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏங்க உங்களுக்கு பிடிச்ச சமையல் தான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எசகி வந்து சொல்கிறாங்க. அவங்க புருஷங்கிட்ட முத்துப்பாண்டிக்கிட்ட ஏதாவது பாராட்டுறீங்களா? கத்திரிக்காய் கொஸ்து, கத்திரிக்காய் கூட்டு, உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து சமைச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னெல்லாம் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அண்ணி காமெடி பண்ணுறீங்களா? எங்கள் அண்ணன் வந்து திட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்டாப்பாக கூப்பிட்டு வச்சு திட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் பாராட்டுறதுன்னா இத்தனை நாள் வரைக்கும் பாராட்டினதே இல்லை. உங்களை மட்டும் இப்போ என்ன பாராட்டவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க. ஆமாம் தானே, உங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் திட்டுறதுக்கு தான் வாயை திறப்பாப்புல. அப்படின்னு சொல்கிறாப்புல. ஊனா என்ன அர்த்தம்? அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா? என்ன இவங்க 2 பேரும் ஒத்துமையாக வந்து சேர ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கே, அது சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. என்ன இக்கிலி, நல்லாவே இல்லை இக்கிலி. பாக்கி எங்கே போனா? இவளெல்லாம் கிச்சனுக்குள்ளே விட்டா நல்லாவா இருக்கும்? அப்பா உனக்கு போய் நல்ல சாப்பாடுனா சமைச்சு கொடுக்குன்னு நினச்சாங்க பாருங்க மதினி, அவங்கள சொல்லணும். இவங்களுக்கெல்லாம் உண்மையிலே வந்து இட்லி வச்சுருக்கக்கூடாது, கருங்கல் தான் வச்சுருக்கணும். சும்மானு இருக்கியா, நல்ல சாப்பாடை வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்படி தான்ல நான் சொல்லுவேன். பாக்கியம் அப்படி எங்கே தான் போனாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. முடியை விரிச்சு போட்டுட்டு மாசா வந்து நிற்கிறாங்க. ஏல சவுந்தரபாண்டி என்னெல்லாம் இங்கே சவுண்டு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, பாக்கியம் இவ சமையலே சரியில்லை, அதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சு அதை நான் சும்மா விட்டுருவேனாங்கிற மாதிரி பாக்கியம் வந்து கேட்டோன்னே, என்னெல்லாம் நான் நம்பிக்கை துரோகம் செஞ்சேன் அதை நீ பார்த்த அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து ஒரு ஃப்ளோவில் கிட்டக்க ஓடி வந்துடுறாங்க. பாக்கியத்துக்கு பக்கத்தில் உன்னை கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு அடித்தாங்க பாருங்க, வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். எதுக்குடி என்ன அடிக்கிற, ஏன்டி அடிக்கிற, எனக்கு கோவம் வந்துட போகுதுன்னு சொல்கிறாங்க. தவிர பாக்கியம் அதுக்குள்ளேயே 10-15 அடி கண்ணத்துலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. ஏய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ சொல்லுவேன் நான் செய்வேன்னு சொல்லி சாம்பாரை தூக்கி அப்படியே மேலே வந்து ஊற்றிடுறாங்க. வேறு லெவலில் கலாட்டாவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஏய் என்னல பண்ணுற, அவளை பிடிங்கலன்னு சொல்லும்போது கன்னத்திலே திருப்பி பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டியனை. நம்ம எசக்கியாக இருக்கட்டும், முத்துப்பாண்டி, அது மட்டும் இல்லாமல் சிவபாலன் 3 பேரும் வந்து
பாக்கியத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. இருப்பினும் வந்து பாக்கியத்தோட விஸ்வரூபத்தினால இவங்க 3 பேரால சமாளிக்க முடியலையேன்னு சொல்லிடலாம். அந்த இடத்துல கத்துன்னு கத்துறாங்க. நம்ம சௌந்தரபாண்டி வேற லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் சமாளித்து பார்க்குறாங்க, முடியல. பாக்கியத்தை வந்து அப்படியே வந்து ரூமில் வந்து கொண்டு வந்து உட்காடுறாங்க. வச்சோன்னா தண்ணியை குடிக்கிறாங்க. அப்படியே தண்ணியை வந்து மடக்கு மடக்கு குடிக்கிறாங்க. எங்கே இல்லாத போனதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகங்கிற உன் புருஷன்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. அப்போனா இதுக்கு பின்னாடி அப்படி என்ன விஷயம் தான் கண்டுபிடிச்சேன்? கேட்காதீங்கல்ல, கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க நம்ம பாக்கியம். ஏன்னா சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கனால அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, எங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நெத்தியில் வந்து விபூதியெல்லாம் எடுத்து அப்படியே வச்சு விட்றாங்க. அந்த இடத்துல விபூதியெல்லாம் வச்சோன்னே, அம்மா நிம்மதியாக தூங்குமா, என்னை தனியாக விட மாட்டிங்களா, என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை, பேசாமல் இங்கேருந்து போங்கலை, உங்கள் மூஞ்சிலே முழிக்க நான் தயாராக இல்லை, நான் இப்போ கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு அப்படியே தனியாக வந்துடுறாங்க. இவங்க காஸ்டியூம்லாம் வந்து மாற்றிட்டு வந்துடுறாங்க. நம்ம சௌந்தரமணி அந்த இடத்துல, ஐயா இது மாதிரி பாக்கியம்மாவை கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, அப்படி என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கோம், நான்லாம் அவளுக்கெல்லாம் நம்பிக்கை தரவங்க செஞ்சதே இல்லை, ஒருவேளை சூடாமணி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தெரிஞ்சதுனால தான் அவள் இவ்வளோ கோவத்தில் இருக்காளா, சூடாமணியை நம்ம கோயிலில் பார்த்தோன்னோம், நிச்சயம் வந்து சண்முகத்துக்கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பா சூடாமணி, அதனால தான் இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்திருக்கா, திடீர்னு இப்போ சொல்லியிருக்காங்கன்னா சூடாமணி உண்மையிலே வந்து சண்முகம் வீட்டில் இருப்பாளா, இல்லை வேற எங்கேயாவது பார்த்துட்டாளா சூடாமணியை, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சௌந்தரபாண்டி.